பெரியாரால தொடங்கப்பட்ட திராவிடர் கழகத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி மற்றும் வேறு சில தலைவர்களும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கினாங்க. தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சி கட்டில அமர்ந்தது திமுக. திமுகல அங்கம் வகித்த எம்ஜிஆர், கருணாநிதியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா திமுகல இருந்து பிரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1972 தொடங்கினாரு. அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் காலமா தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக என்ற நிலை தான் இருக்கு. திமுக வாரிசு அரசியல் என்ற நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி என்ற நிலை தான் இருக்கு. மறுபக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்த சரியான தலைமை இல்லாத பெரும் குழப்பங்களுக்கு மத்தியில அதிமுக உட்கட்சி பூசல், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலான்னு பல சிக்கல்களுக்கு பிறகு இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொது செயலாளரா இருக்காரு. இதுவரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இவங்க கூட தான் மற்ற கட்சியினரும் கூட்டணி வச்சு தேர்தலை எதிர்கொள்றாங்க. நாம் தமிழர் கட்சி போன்ற சில கட்சிகள் தான் தனித்து போட்டி போடுறாங்க. ஆனாலுமே எந்த கட்சியாலையும் திமுக வெர்சஸ் அதிமுக என்ற நிலைப்பாட்டை உடைக்க முடியல. தேசிய கட்சியுடனான கூட்டணியில திமுக, காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி என்ற நிலைதான் தொடருது. எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு 2026 தேர்தலில் அதிமுக, பிஜேபி கூட்டணி தான் என்பது உறுதியாக இருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜயகாந்தை போலவே உச்ச நட்சத்திரமான விஜய் சினிமாவை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி முதல் மாநில மாநாடு, முதல் பொதுக்குழு கூட்டம் நடத்தி இருக்காரு. பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது அவரு 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே, ஒன்னு தாவேக, இன்னொன்னு திமுகன்னு பேசியிருந்தாரு. விஜயோட இந்த பேச்சு தான் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. காலமா திமுக வெர்சஸ் அதிமுக தான். அரசியல் கட்சியை மட்டும் தொடங்கி மாநாடு, பொதுக்குழு கூட்டம் மட்டும் நடத்தி களத்துக்கு வந்து மக்களையே சந்திக்காத விஜய் அதிமுகவை புறந்தள்ளிட்டு திமுக மட்டுமே தனக்கு போட்டி என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. இந்த நிலையில இப்போ தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பா சி-ஓட்டர் நிறுவனம் கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்கு. இப்ப தேர்தல் நடந்தா முதல்வர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வீங்க என்ற கேள்விக்கு 27% பேர் திமுக தலைவரும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நெருங்கி வரும் வகையில விஜய முதல்வராக்க 18% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுது சி-ஓட்டர் கருத்து கணிப்பு. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு 10% ஆதரவும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு 9% ஆதரவும் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சி நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ற கேள்விக்கு 22% பேர் அவர் மிக அற்புதமா செயல்படுவதா மிகுந்த திருப்தி தெரிவிச்சிருக்காங்க. 33% பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட செயல்பாடு ஒட்டுமொத்தத்துல திருப்தி தருவதா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 75 ஆண்டு பழமையான பலமிக்க கட்சி திமுக. 50 வருட தமிழக அரசியல் வரலாற்றுல அதிக முறை ஆட்சி கட்டில அமர்ந்த கட்சி அதிமுக. இப்படி இரு பெரும் திராவிட கட்சிகள் மாறி ஆட்சி அமைத்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை வழங்க கட்சி தொடங்கி இருக்க விஜய் மக்களிடம் வரவேற்பு பெறுவாரா என்பது 2026 தான் தெரிய வரும். ஆனாலும் சி-ஓட்டர் கருத்து கணிப்புல முதல்வர் தேர்வுல எடப்பாடிய விஜய் பின்னுக்கு தள்ளியது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. சி-ஓட்டர் கருத்து கணிப்பின்படி பார்த்தா நேற்று விஜய் கூறியது போல திமுக, தாவேக இடையேதான் போட்டியா என்ற கேள்வி எழுது. இதுக்கெல்லாம் விடை கிடைக்கப்பெற 2026 மே மாதம் வரைக்கும் காத்திருக்கணும்.